அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொட்டாசியம் சோனைட் உரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம், ஒவ்வொரு பயிர்களுக்கும் நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தணும், முக்கியமாக இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இந்த உரத்தை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த பொட்டாசியம் சோனைட் உரங்கிறது ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர். அதாவது 100% வந்து நம்ம ட்ரிப்ளே பயன்படுத்தலாம். ட்ரிப்பில் இது எந்த விதத்துலையும் அடிக்காது, ட்ரிப்பில் நல்லாவே கரையும். நம்ம எப்போதும் வாங்கி பயன்படுத்துகிற AL-19, 13-045, 00-50 இது போன்ற இதுவும் ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் தான். இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் பொட்டாசத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அது கூட சல்ஃபர் இருக்குது. நம்ம AL-19 இல்லாட்டி 00-50, 13-045 பயன்படுத்தும் போது அதில் NPK சத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், முதன்மை நிலை நுண்ணூட்ட சத்துக்கள் மட்டும்தான் அதில் இருக்கும். ஆனால் இந்த பொட்டாசியம் சோனைட்டில் இரண்டாம் நிலை நுண்ணூட்ட சத்துக்களும் கலந்துருக்காங்க. இதில் மேஜராக இருக்கிறது பொட்டாசத்து, அது கூட அடிஷ்னலாக இருக்கிறது சல்ஃபர் மற்றும் மெக்னீசியம் சத்து இருக்குது. மற்ற உரத்தில் இல்லாதது இந்த உரத்தில் இருக்குது. இது கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்குது. இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தை நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாம், அதே நேரத்தில் நம்ம ட்ரிப்ளையும் பயன்படுத்தலாம், நம்ம சாயில் அப்ளிகேஷனும் பயன்படுத்தலாம். அப்படி இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டாசியம் சோனைட் 100% வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர், அதாவது 100% தண்ணியில் நல்லாவே கரையும். இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் பொட்டாஸ் வந்து 23% இருக்குது, மெக்னீசியம் ஆக்சைடு வந்து 11% இருக்குது, SO3 அதாவது சல்ஃபர் வந்து 23% இருக்குது. ஒரு பயிருக்கு முதன்மை நிலை நுண்ணூட்டச்சத்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் இரண்டாம் நிலை நுண்ணூட்டச்சத்துக்களும் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இந்த உரம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. நம்ம முதன்மை நிலை நுண்ணூட்டச்சத்துக்களில் NPK, அதாவது அதில் K மட்டும்தான் இருக்குது, பொட்டாஸ் சத்து மட்டும் இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தில் இருக்குது. அது இல்லாமல் இரண்டாம் நிலை நுண்ணூட்டச்சத்துக்களில் கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபரில் இதில் சல்ஃபர் மற்றும் மெக்னீசியம் 2 சத்துக்களும் கலந்துருக்கு. நம்ம இந்த ஒரு உரத்தை பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு 3 விதமான சத்துக்கள் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த உரத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் சல்ஃபர் வந்து ஆக்சைடு ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து பொதுவாக பயிர்கள் எப்போதுமே எந்த அளவுக்கு சத்துக்களை உறிஞ்செடுக்குமோ அதையும் தண்ணி கொஞ்சம் அட்வான்ஸாகவே கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கும். ஏன்னா இது ஆக்சைடு ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால பயிர்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கும். இதில் இருக்கக்கூடிய முதன்மை நுண்ணூட்டச்சத்தான பொட்டாசத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு காய் வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கும் அந்த காயோட எடையை அதிகரிக்கிறதுக்கும் மற்றும் அந்த காய் நல்லா சைனிங் ஆக்குறதுக்கும் பொட்டாசத்து ரொம்ப முக்கியம். அதேமாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த பொட்டாசத்து தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இதில் இருக்க மெக்னீசியம் சத்து வந்து பயிர்களோட வளர்ச்சிக்கும் பயிர்களில் அதிகளவு ஒளிச்சேர்க்கை நடைபெறுறதுக்கும் இந்த மெக்னீசியம் சத்து பயிர்களுக்கு ரொம்ப முக்கியம். இதுவே நம்ம சல்ஃபர் சத்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா எண்ணெய் வித்து பயிர்களுக்கெலாம் இந்த சல்ஃபர் சத்து ரொம்பவே முக்கியம். அதாவது கடுகு, வெங்காயம், மக்காச்சோளம் இது போன்ற பயிர்களுக்கெலாம் அந்த சல்ஃபர் சத்து ரொம்ப முக்கியம். அதுவும் வெங்காயம் போன்ற பயிர்கள்லாம் கலர் கொஞ்சம் அதிகமாக நல்லா வரணும்னா அந்த சல்ஃபர் சத்து பயிர்களுக்கு போதுமான அளவு கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் கலர் ரொம்ப நல்லாவே வரும். இப்படி இதில் இருக்க ஒவ்வொரு சத்துமே பயிர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சத்துக்கள் தான். இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பயிர்கள் பூக்கள் பூத்ததுலேருந்து பயிர்கள் நம்ம கடைசியாக அறுவடை பண்ணி முடிக்கிற வரைக்குமே இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். எந்தெந்த பயிர்களுக்கு இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஆல் வெஜிடபிள், அதாவது அனைத்து விதமான காய்கறி பயிர்களுக்கும் இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக வாட்டர் மெலனுக்குலாம் வாங்கி பயன்படுத்தும் போது ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. சில ஃபார்மர்ஸ் சொன்னாங்க. இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தை பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் பயிர்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இதுவே நம்ம ட்ரிப்பில் விடுறதுக்கு இந்த பொட்டாசியம் சோனைட்டை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ட்ரிப்பில் விடுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ வரைக்குமே இந்த பொட்டாசியம் சோனைட்டை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். 8 கிலோவே போதுமான அளவாக இருக்குது. இதுவே நம்ம உரத்து கூட கலந்து நம்ம சாயில் அப்ளிகேஷனாக பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம 50 கிலோ வரைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்துடைய விலைன்னு பார்க்கும்போது 25 கிலோ மூட்டை வந்து 2200 2500 வரைக்கும் வருது. ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் ஒவ்வொரு ப்ரைஸில் வந்துகிட்டு இருக்கு. இதுவே இந்த பொட்டாசியம் சோனைட்டை நம்ம சாயில் அப்ளிகேஷன் பயன்படுத்துறது கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா சாயில் அப்ளிகேஷனுக்கு கம்பெனி சைட்லேருந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 50 கிலோ வரைக்கும் சொல்கிறாங்க. நம்ம 50 கிலோ நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 2 மூட்டை எடுக்கணும், அதாவது 5000 ரூபா கிட்ட வந்துடும். அதனால் நம்ம இந்த உரத்தை நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரிப்பில் விடுறதுக்கு மட்டும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். மோஸ்ட்லி சாயில் அப்ளிகேஷனுக்கு இந்த உரம் நமக்கு தேவையில்லை. நம்ம ட்ரிப்பில் விடுற மாதிரி இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ போதும். இதுவே நம்ம பயிர்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 1/2 கிலோ வாங்கினாலே ஒரு ஏக்கர் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த உரத்தை எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த உரத்தில் சோடியமும் கிடையாது, அதேமாரி குளோரைடும் கிடையாது. நம்ம குளோரைடாட்டி பாதிப்படையும் பயிர்கள்னு நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது புகையிலை, உருளைக்கிழங்கு இது போன்ற பயிர்கள்லாம் குளோரின் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பயிர்கள்லாம் பாதிக்கும் அப்படின்னு. அதனால் நம்ம MOP நம்ம யூஸ் பண்ணாமல் SOP அதுக்கெலாம் யூஸ் பண்ண சொல்லியிருப்போம்.
அது போன்ற பயிர்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வாட்டர் சாலிபிளாக வேணும்ன்ட்டு இந்த பொட்டாசியம் சோனேட் உரத்தை தயாரிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த உரத்தில் குளோரைடும் கிடையாது, சோடியம் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த பொட்டாசியம் சோனேட் உரத்தை வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதேமாரி இந்த உரம் வந்து மற்ற உரத்தை காட்டினோம் மண்ணை வந்து அதிகம் பாதிக்காது அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஃபார்மர் வந்து இந்த பொட்டாசியம் சோனேட் உரத்தை வாங்கி பயிர்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த பொட்டாசியம் சோனேட் உரத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தியிருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த பயிருக்கு இந்த பொட்டாசியம் சோனேட் உரத்தை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போதுமே பயிர்களோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரை வாங்கி பயிருக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். அதாவது நம்ம நட்டதுலேருந்து கொஞ்சம் பூ எடுக்கிற சமயம் வரைக்குமே ஆன்லைன் நம்ம வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுக்கடுத்தது காய்கள் பிடிக்கிற சமயத்தில் நம்ம 13-45 உரத்தை வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். அதேமாரி இந்த பொட்டாசியம் சோனேட் உரத்தையும் பயிர்களில் பூக்கள் பூத்ததுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணி முடிக்கிற வரைக்குமே ஏதாச்சும் ஒரு சமயத்தில் இந்த பொட்டாசியம் சோனேட் உரத்தையும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா பயிர்களுக்கு வந்து 2ஆம் நிலை நூற்றுச்சத்துக்களும் ரொம்ப முக்கியம். அதாவது மெக்னீசியம் மற்றும் சல்ஃபர், கால்சியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த உரத்தில் 2ஆம் நிலை நூற்றுச்சத்துக்கள் 2 இருக்குது. அதாவது மெக்னீசியமும் இருக்குது, சல்ஃபரும் இருக்குது. அதனால் இந்த உரத்தையும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பொட்டாசியம் சோனேட் உரத்தை பற்றி நான் விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.